ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி கிச்சன் பொதுக்குடி. மரவள்ளி கிழங்குல ஒரு புதுமையான கேக் செய்ய போகிறோம். சாஃப்டாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஈஸியான மெத்தடில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மரவள்ளி கிழங்கு தோல் நீக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு 1/4 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அரை டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 40 கிராம் மில்க் பவுடர் ஆட் பண்ணுறேன். ரவா 150 கிராம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுறேன். முக்கால் கப் சுகர் ஆட் பண்ணுறேன். 4 எக் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். விஸ்கால் நம்ம மிக்ஸ் பண்ணால் நல்லா ஈவனாக எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். கேக் பேனில் பட்டர் பேப்பர் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் அண்ட் கீ நல்லா க்ரீஸ் பண்ணுறேன். பட்டர் பேப்பர் ஆட் பண்ணிவிட்டு அது மேலேயும் நல்லா கீ வச்சு க்ரீஸ் பண்ணியாச்சு. இது ரெடி பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண கிழங்கு மாவில் 100 ml கவுகி ஆட் பண்ணுறேன். 50 ml ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயிலும் கீயும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மாவை கேக் பேனில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தட்டி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மணல் அல்லது கல் உப்பை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே அந்த கேக் பேனை வச்சுட்டு என்ன நட்ஸ் இருக்கோ அது தூவி டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் தான். நான் பாதாம் நட்ஸ் போட்டிருக்கேன். மேலே மூடி போட்டு அது வேக வச்சுட்டு ஒரு ஸ்டிக் வச்சு நல்லா குத்தி பாருங்கள். சென்டரில் மட்டும் நம்மளுக்கு இது வேகவே இல்லை. அதனால் நல்லா
மணலை ஹீட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மூடியை எடுத்துட்டு அது மேலே இப்படியே வச்சு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்குறோம். இப்போ நல்லா குக் ஆகிருக்கு. அந்த ஸ்டிக்கில் ஒட்டவே இல்லை. சென்டரில் இருந்த அந்த வேகாமல் இருந்த பகுதியும் நல்லா வெந்துருச்சு. அழகாக ஒட்டாமல் எடுத்தாச்சு. பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த ஓரங்கள்லாம் நல்லா அழகாக ப்ரௌன் ஆகிருக்கு. தேயவே இல்லை. இப்போ கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். கேக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வாவ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.